ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கிண்ணி எடுத்துகிட்டு போய் இழந்த பழம் பறிச்சிட்டு வரலாம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு மரம், பெரிய மரம் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இங்கே பக்கமாக காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதில் தான் இழந்த பழம் இருக்குது. போய் பறிச்சிட்டு வருவோம். அடடா, காட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரு கேட்டை போட்டாங்க, எப்படி போவீங்க அப்படிங்கிற மாதிரி. இது சுற்றி வந்து மயில் தொல்லையும் அணில் தொல்லையும் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கருதை பூரா கடிச்சிருன்னு சொல்லிட்டு இப்படி கட்டி வச்சுருக்காங்க. பாவம் எல்லா கருதையும் கடிச்சு தின்னுபிட்டே வந்துட்டு இருக்குது. முதல்ல வாங்க நம்ம போய் இழந்த பழத்தை பறிச்சிட்டு வருவோமா? ஏம்மா வாங்க வாங்க, காட்டுக்குள்ளே போகிறப்பே பயமாக தான் இருக்கிறது, இருந்தாலும் பார்த்து போவோம். வாயில்லாத போச்சு எனக்கு என்னான்னு தண்ணி வந்த காட்டுக்குள்ளே கப்புன்னு படுத்து இருக்கும் வேறு. ஒடியாங்க 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 ஒடியாங்க. யாருக்கெல்லாம் இறந்த பழம் வேணும்? இதோ வந்துட்டேன். எங்கடா? இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். இந்த பழம் பாருங்கள் எப்படி இருக்குங்கன்னு தெரியுதுங்களா? நிறைய பழம் எல்லாம் காஞ்சு போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நிறைய பழம் எல்லாமேன்னு காஞ்சு போயிருக்கு, பகுதி போல் இருக்குது. ஸோ ஸ்வீட், நிறைய கிடக்கும் போல். மரத்தில் பூராமே எல்லாமே காயுமா பிஞ்சுமா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே வந்து கொட்டிருச்சு. அவ்வளோதே, இன்னும் பரவலாக தான் இருக்குது பாருங்களே. நான் தெரியுதுங்களா? ஓகே வாங்க நம்ம முதல்ல பழத்தை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. பெருக்கிறப்போ மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிதே தூக்கி போட்டு வாஷ் பண்ணிதே சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? நிறைய பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சது இயற்கையாக என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே தான் கிடச்சிருக்குது. என்ன பண்ணுறது, நாங்கள் தான் எதையுமே அதை கேர் பண்ணி சாப்பிட்டுக்கவே மாட்டேங்கிறோன்னா பார்த்துக்கங்களே. நிறைய பழம் இங்கே பாருங்கள், கொத்தாக காய்ச்சி கிடக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? இருங்க நிறைய பறித்து காமிக்கிறேன். ஒரு வழியாக ஒரு கிண்ணி பழமும் பெருக்கியாச்சுங்க. இந்த பெருக்கிறப்ப அப்படியே இந்த 4 பழத்தை மண்ணோடு இருக்கப்போ ஊதி விட்டு வாயில் போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டு அடடா, என்ன ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பழம் வந்து இது நாட்டுப்பழம், செம்ம டேஸ்ட்டுங்க. இனிப்பு சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஒரு கிண்ணி பறிச்சாச்சு இல்லையா? நம்ம வந்து அடுத்து இந்த பழத்தை என்ன பண்ணோம், யார் யாருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, யாருக்கெல்லாம் இழந்த பழம் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாயில் வேறு இழந்த பழம் பேச வேறு பண்ணுங்க, அதை வேறு டிஸ்டர்ப் பண்ண சார் இருக்கா? அடடா, என்ன ஒரு டேஸ்ட், என்ன ஒரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். டாட்டா பை பாய், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.